கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக வாழ்வதை குறித்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 25:4-5 வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால்தான் நாம் பரலோகத்தில் நமக்கென்று ஆயத்த பண்ணின இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீதிமொழியில சாலமோன் ஞானி இவ்வாறாக கூறுகிறார், வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிட்டால்தான் நல்லதொரு உடைமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நல்லதொரு ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறாக வெள்ளியிலிருந்து ஒரு பொருளை தயாரிக்க வேண்டுமானால் தட்டானால் அதில் உள்ள கசடுகளை நீக்கிவிட்டு அதை நல்ல முறையில் உருவாக்கினால்தான் அவன் விரும்பும் ஆபரணங்களை செய்ய முடியும். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை அவர் அதில் இருக்கிற பாவ கசடு, தீமையான காரியங்கள், மற்றவர்களின் கோபதாபங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள், அசுத்தங்கள், இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால்தான் நம்முடைய இருதயமும் பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக ஆண்டவருக்கு முன்பாக தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் காணப்பட முடியும். அப்போஸ்தலர் 19:24 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தெமத்திரியே என்று சொல்லப்பட்ட தட்டான் என்ன செய்கிறான், ஒரு வெள்ளியினால தியானாளுக்கு ஒரு கோயிலை உருவாக்கி சிறிய கோயில்களாக உருவாக்கி அவன் ஆதாயப்படுத்துகிறவனாக, பணம் சம்பாதிக்கிறவனாக காணப்பட்டான். இந்த சமயம் என்ன செய்கிறாரு, பவுலப்போஸ்தலர் அங்க சென்றபடியால் அவர் ஆசியா முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆசியா முழுவதில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறவராக காணப்பட்டபடியால் இந்த தியானால் கோயில் உருவங்களை செய்கிற இந்த தட்டானுக்கு மிகவும் அவனுடைய தொழில ஆதாயம் இழக்கிறவனாக காணப்பட்டான். அப்போ அவன் இவர்களுக்கு எதிராக அவன் எழும்பினான். ஆக வெள்ளியினால் ஆலயங்களையும் செய்து பணம் சம்பாதிக்க முடியும், வெள்ளியினால் அநேக பொருள்களையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு வெள்ளி அது விலை மதிப்பு மிக்கது. எவ்வாறாக தங்கத்தின் விலை கூடுகிறதோ அதுபோல வெள்ளியின் விலையும் அந்தந்த சீசன்ல கூடிக்கொண்டே தான் காணப்படும். அப்படியாக ஒரு வெள்ளிக்கு இவ்வளவா மகிமை இருக்குமே ஆனால் நம்முடைய இருதயம் அந்த வெள்ளியை காட்டிலும் என்னது அதிக மகத்துவம் உள்ளது. அந்த வெள்ளியை காட்டிலும் நம்முடைய இருதயம் விலையேறப்பெற்றது. ஆண்டவருடைய பார்வையில நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அதனால் அந்த வெள்ளியை தூய்மைப்படுத்தி ஒரு பொருளாக கொண்டு வருவது போல நம்முடைய இருதயத்தையும் கசடு நீங்க, குற்றம் நீங்க நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய வசனத்தை நாம் வாசித்து அதன்படி நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாமும் அவருக்கு பிரியமானவர்களாக, தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக காணப்பட முடியும். தட்டான் எவ்வாறாக அந்த வெள்ளியை கொண்டு ஒரு பொருளை உருவாக்கி விலை மதிப்பெற்றதாக விற்பனைக்கு அவன் கொண்டு வருவது போல நம்முடைய இருதயமும் விலை மதிப்பெற்றதாக உள்ள இருக்கிற எல்லா உள்ளான கசப்புகளை நீக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக நாம் காணப்படுகிறோம். தட்டானை போல ஆண்டவரும் நம்மை உருவாக்குகிறவராக, செதுக்குகிறவராக, எவ்வாறாக குயவன் தன் களிமண்ணை பானையாக செதுக்கும் பொழுது அதை மிதித்து அவன் விருப்பப்படி அவன் செய்கிறானோ அதே போல ஆண்டவரும் அவருடைய வேத வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வரும் பொழுது நம்மிடையே காணப்படும் எல்லா கசப்புகளையும் எல்லா பாவங்களையும் அவர் நீக்குகிறவராக காணப்படுகிறார். இந்த கசப்புகள் நீக்கப்பட்ட பிறகுதான் நல்ல உடைமை கிடைக்கும். அதுபோல நம்முடைய மனதில் உள்ள, நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாவ கசப்புகளையும் நாம் நீக்கிவிட்டால்தான் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையானவர்களாக காணப்பட முடியும். இவ்வாறாக ஒரு ராஜாவுக்கு முன்பாக துஷ்டன் காணப்பட்டால் அந்த ராஜா தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய நாட்டை அவன் அரசாள முடியாது. அதே சமயம் அந்த துஷ்டனை அவருக்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீக்கிவிட்டால் அவருடைய ராஜ செங்கோல் அங்கே நீதியாய் நிலைத்து நிற்க காணப்படும். அதுபோலதான் நாமும் கூட நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நம்ம ஆய்ந்து அறிகிறவர்களாக காணப்பட்டு இடையே என்ன கசப்புகள் காணப்படுகிறது என்று அறிந்தவர்களாக அவற்றை நாம் கலைந்து செல்லும் பொழுது எவ்வாறாக பழைய ஆண்டு கழிந்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறோமோ அதுபோல நம்முடைய பாவமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கி வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாக
கிருபையாக நாம் நிலை நிற்க பரலோக ராஜ்யத்தில் நாமும் ஒரு இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். இந்த பழைய ஆண்டின் இறுதி நாளில் இருக்கிற நாம் தாமே நம்முடைய பழையன எல்லாவற்றையும் கழித்து விட்டு புதிய ஒரு விஷயத்தோடு புதிய ஒரு மனுஷியாக நாம் பிரவேசிக்கும் பொழுது புத்தாண்டிலே நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் நல்லதொரு பாத்திரமாக காணப்பட ஆண்டவர் தாமே நம்மை உருவாக்குவாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், வணங்குகிறோம்ப்பா. விசேஷமாக அப்பா தட்டான் எவ்வாறாக அந்த வெள்ளியை உருவாக்குகிறானோ அதுபோல நீர் எங்களை அப்பா எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அப்பா உமக்கு பிரியமான பாத்திரமாக உருவாக்கும் ராஜா. அப்படியாக நாங்கள் உருவாக்கப்படும் பொழுது இருதயத்தில் உள்ள பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் கலைந்தவர்களாக புதிய மனுஷியாக நாங்கள் உருவாக்கி இந்த புத்தாண்டில நாங்கள் எல்லா வளத்தையும் சுதந்திரமாக அனுபவிக்க எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.